கேஜெட்ஸ் நிறைந்த உலகுக்குள் உங்களை வரவேற்பது ஸ்பார்க் தமிழ். ஸோ நம்ம சேனலில் ரொம்ப நாளாகவே வந்துட்டு எந்த வீடியோஸும் வந்துட்டு அப்லோட் பண்ணல, கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 1.5 மாதமாக. ஸோ அதன் தொடர்ச்சியாக அதாவது வீடியோ போடாதனால இன்றைக்கி வந்துட்டு நம்ம வீடியோ போடுறோம். ஸோ எதை பற்றின்னு பார்த்திங்கன்னா, நம்மளில் நிறைய பேர் வந்துட்டு பைசைக்கிள்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த பைசைக்கிளுக்கு யூஸ் ஆகிற மாதிரி டாப் கேஜெட்ஸ் பற்றி தான் இன்றைக்கான வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வேன்மவுஃப் இது வந்துட்டு ஒரு பைசைக்கிள். இது சாதாரண பைசைக்கிள் மட்டும் நீங்கள் நினச்சிடாதீங்க. ஸோ இதில் நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்குது. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு பேட்டரியால் இயங்கக்கூடிய ஒரு சைக்கிள். இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா 240 வாட்டுக்கான ஒரு மோட்டர் வச்சுருக்காங்க. ஸோ அதனால் இதில் நீங்கள் செம ஸ்பீடாக வந்துட்டு ட்ராவல் பண்ணலாம். அதுவும் இல்லாமல் இது ஸ்டாண்டு போட தேவையில்லை, ஒரே ஒரு லாக் பண்ணிங்கனாலே, அதை கிக் பண்ணிங்கனாலே அதே ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிக்கும். ஸோ அதுவும் இல்லாமல் லாக் பண்ணக்கப்புறம் இந்த சைக்கிளை மூவ் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். ஸோ அதுவும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி ஒரு எல்இடி லைட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நைட்டில் ட்ராவல் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாகவே இருக்கும். குவாட் லாக் இது வந்துட்டு ஒரு சின்ன கேஜெட் தான். ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்கள் பைசைக்கிளுக்கு ஃப்ரண்ட்டில் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டு இதில் உங்கள் ஃபோனை வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை ஃபிக்ஸ் பண்ணும்போது நீங்கள் சைக்கிளில் எவ்வளோ ஸ்பீடாக ட்ராவல் பண்ணுறீங்க, எவ்வளோ கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படிங்கிறது வந்துட்டு உங்கள் ஃபோன்லேயே வந்துட்டு பார்த்துக்கலாம். ஸோ அதுவும் இல்லாமல் இந்த கேஜெட் வச்சுட்டு நீங்கள் எவ்வளோ கரடு முரடான இடத்துல போனாலும் இந்த ஃபோன் கழண்டு கீழே விழுகாது. ஸோ உங்களுக்கு எந்த கவலையும் வந்துட்டு வேணாம். ஸோ அதுவும் இல்லாமல் இதில் நீங்கள் ஆக்ஷன் கேமரா இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதையும் வந்துட்டு இதில் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு போகிற இடத்துல ரெக்கார்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஃபோன்லேயே வந்துட்டு நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேஜெட்னே சொல்லலாம் ஒரு பைசைக்கிளுக்கு. ஷோகபெல். ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா வேறு லெவலான ஒரு ஹாரன் சொல்லலாம். நம்மளோட கார்ஸ் அண்ட் பைக்ஸ்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஹாரன் இருக்கும், ஆனால் நம்ம சைக்கிளில் வந்துட்டு இருக்காது. அதுக்கு பதிலாக சில சைக்கிளில் பெல்ஸ் வந்துட்டு இருக்கும், ஆனால் அது வந்துட்டு ஓல்டு பெல்ஸாக தான் இருக்கும். ஆனால் இந்த ஹாரனை எடுத்து உங்களோட சைக்கிளில் மாட்டிட்டிங்கன்னா போதும். ஸோ இதில் ஒவ்வொரு தடி கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு டிஃப்ரெண்ட் சவுண்டை வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணும். அதுவும் இல்லாமல் இதில் எல்இடி லைட்ஸ் கொடுத்துருக்கனால நைட்டில் வந்துட்டு ஓட்டிகிட்டு போகும்போது உங்கள் சைக்கிள் வந்துட்டு வேறு லெவலில் இருக்கும். ஸோ அதுவும் இல்லாமல் இதில் வந்துட்டு 200 மணி நேரத்துக்கு நீடிக்கக்கூடிய ஒரு பேட்டரியும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இதை வச்சுட்டு நீங்கள் ஜாலியாக ரைட் பண்ணலாம். ஸோ அதுவும் இல்லாமல் யாராவது உங்கள் சைக்கிளை வந்துட்டு வேறு லெவலில் மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கேஜெட்ஸ் உங்களுக்காக தான். மறக்காம வந்துட்டு வாங்கிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் இதுக்கான லிங்க்ஸ் வந்துட்டு இருக்குது. பேன்ஹோ இது வந்துட்டு ஒரு ரெயின் கோட். நீங்கள் யாராவது மழை பெய்யும் போது சைக்கிளில் போயிட்டு இருந்தீங்கனாலும் இல்லை மழையில் வந்துட்டு சைக்கிளில் போகணுன்னாலும் ஸோ இந்த ரெயின் கோட்டை எடுத்து நீங்கள் மாட்டிக்கிட்டு போகலாம். ஸோ அதுவும் இல்லாமல் இந்த ரெயின் கோட்டை மாட்டும் போது உங்களையும் கவர் பண்ணும், சேர்த்தி சைக்கிளையும் வந்துட்டு கவர் பண்ணும். ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஹை குவாலிட்டி மெட்டீரியல் வச்சு தயாரிச்சிருக்காங்க. ஸோ அதனால் இது கிளியருக்கு வாய்ப்பே வந்துட்டு இல்லை. ஸோ நீங்கள் எவ்வளோ ஹெவி ரெயினில் வேணாலும் இந்த ரெயின் கோட்டை வந்துட்டு போட்டுட்டு போகலாம். ஸோ உங்கள் மேலே ஒரு துளி ரெயின் கூட, அதாவது தண்ணி கூட படாது. ஸோ ஒரு சூப்பரான கேஜெட்னே சொல்லலாம் சைக்கிளுக்கு. ஸோ யாராவது வந்துட்டு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இதுக்கான லிங்க் இருக்குது, மறக்காமல் பை பண்ணிக்கோங்க. ஏர் இன்ஃப்ளேட்டர். ஸோ நிறைய பேர் வந்துட்டு வெளியே போகும்போது அவங்களோட சைக்கிளில் காற்று இருக்காது அப்படின்னா பஞ்சர் ஆகிடலாம். ஸோ அது அவங்களுக்கான கேஜெட்ஸ் தான் வந்துட்டு இது. ஸோ இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறையா கெப்பாசிட்டியில் உள்ள கண்டெய்னர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கிது. ஸோ உங்கள் சைக்கிள் டயருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வாங்கி பை பண்ணிக்கோங்க. ஸோ அதுவும் இல்லாமல் இது மேலே ஒரு நாசில் இருக்கும். ஸோ இந்த நாசிலை ஃபிக்ஸ் பண்ணி உங்களோட டயரில் இருக்க நாசிலை வந்துட்டு புஷ் பண்ணி லைட்டாக டேர்ன் பண்ணிங்கனாலே போதும். உங்களோட சைக்கிள் டயரில் வந்துட்டு காற்று ஈஸியாகவே வந்துட்டு ஃபில் ஆயிரும். ஸோ யாராவது வெளியே ட்ரெக்கிங் போகிறீங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு இந்த கேஜெட் ரொம்ப உதவியாக இருக்கும். ஸோ மறக்காமல் பை பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். டைட் லாக். ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு டைப் ஆஃப் லாக் தான். ஸோ நீங்கள் இங்கே வெளியே போகும்போது உங்களோட சைக்கிளை இங்கே பார்க் பண்ணிங்கன்னா இந்த டை லாக் வந்துட்டு எதையோட சேர்த்தி நீங்கள் லாக் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஸோ இது எவ்வளோ பெரிய கட்டரை வச்சு கட் பண்ணாலும் கட் பண்ண முடியாது. அதுவும் இல்லாமல் எதை வச்சு அடித்தாலும் உடையாது. ஸோ இதை வந்துட்டு நீங்கள் கீ போட்டு மட்டுமே அன்லாக் வந்துட்டு பண்ண முடியும். ஸோ இதை வந்துட்டு அன்லாக் பண்ணுறப்ப நீங்கள் கீயை போட்டு அதில் இருக்க பட்டன்ஸ் வந்துட்டு ப்ரெஸ் பண்ணி ரிமூவ் பண்ணால் தான் உங்களால் ரிமூவ் பண்ண முடியும். ஸோ அதுவும் இல்லாமல் லாக் பண்ணும்போது அப்படியே வச்சு லாக் பண்ணிடுங்க. எந்த வகையான பட்டனையும் வந்துட்டு இல்லை கீயோ போட்டு
லாக் பண்ண தேவையில்லை. ஸோ இது வந்துட்டு ஒரு வேறு லெவலான ஹலோ எக்ஸ். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய பைசைக்கிள் ஆக்சிடென்ட்ஸ் வந்துட்டு நடக்குது. ஸோ அதை கவனித்த ஒரு பிராண்டு தான் இந்த ஸ்ட்ராப் வந்துட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஸ்ட்ராப்பில் வந்துட்டு பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் எல்இடிஸ் வந்துட்டு எரியுது. ஸோ இதை வந்துட்டு ஜஸ்ட்டு நீங்கள் பேக் மாட்டுற மாதிரி மாட்டிக்கிட்டிங்கனாலே போதும். ஸோ நீங்கள் சைக்கிளில் போகும்போது இந்த எல்இடி வந்துட்டு எரியும். ஸோ அப்படி எரியும் போது எவ்வளோ தூரத்துலேருந்து பார்த்தாலும் அந்த எல்இடி வந்துட்டு நல்லா பிரைட்டாகவே தெரியும். ஸோ இதை வந்துட்டு நீங்கள் சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவும் இல்லாமல் நீங்கள் ஜாக்கிங் போகும்போதும் இந்த ஸ்ட்ராப் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் பண்ணிடுங்க. நீங்கள் பண்ணுற அந்த ஒரு லைக் தான் நான் ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்து இந்த வீடியோ வந்துட்டு ரெடி பண்ணேன். ஸோ அதுவும் இல்லாமல் இன்னமும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம கீழே இருக்கும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணால் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திக்கலாம்.